திராவிட கழக ஆட்சியில் அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மாணவர்கள் எப்படி தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செஞ்சு போகிறாங்க அந்த மாணவர்களை நினச்சி பார்த்து நான் ஏற்கனவே கேப்டன் விஜயன் சார் இருக்கும்போது அவருடைய கட்சியில் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏவாக நான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த மக்கள் நல்ல கூட்டணியில் எங்கள் அப்பா திமுககாரர், அந்த ரத்தம் எனக்கு ஓடுதுங்கய்யா, நானும் ஒரு திமுககாரன் தாங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நான் பகிர்ந்து பேசினேன். தமிழ் இந்த உலகத்திலே தமிழர்கள் தான் அத்தகைய பண்புள்ளவர்கள். இன்னைக்கு ஈழப்போரை எடுத்துட்டீங்களா, ஒரு விடுதலை புலிங்க கூட அந்த சிங்கள மக்கள் மேல தாக்குதல் நடத்தினதே கிடையாது வரலாற்றிலேயே. ஆனால் சிங்களர்கள் இப்ப இல்ல, அன்றைக்கு இருந்து 30 ஆண்டுகளாக விஜய் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் போராடிய ஒரு உண்மையான மனுஷன். நீங்க நினைச்சிட்டீங்க 2 வருஷம் டிவிக்கே தான் கட்சி தொடங்கி, இதுக்கான விதையை அவர் அந்த காலத்துல இருந்தே போட்டு கொண்டு வராரு. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் நடித்த காட்சிகளை பார்த்தேன். அதில் எனக்கு 10 ஹீரோனிஸு. அது விஜய் சார் செஞ்சால் சரி, எம்ஜிஆர் சார் செஞ்சால் நல்லாயிருக்கும், தமிழ்ச்செல்வம் செஞ்சால் ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவையாலும் தரத்தாலும் சேலம்ல தனக்குன்னு ஒரு அடையாளம் செஞ்சிருக்க நம்மளோட சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஃபவுண்டர் நம்ம அன்னபூர்ணியின் புதவல் தான் இருக்காங்க. அவர் கூட வந்து நம்ம இப்போ கான்வர்சேஷன் தொடங்க போடுறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்மளோட இப்போ இருக்க ஆட்சியில் வந்து ஒரு புது தலைவர் வந்து வந்திருக்காங்க. நிறைய மக்கள் வந்து சிலர் வந்து பாராட்டுறாங்க, சிலர் தூட்டுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன சார்? பாராட்டும் தூற்றல் தானே அரசியல், அதில் என்ன அதிசயம் நிறைந்திருக்குது? ஓகே, உங்களோட பார்வையில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பார்வையில் காலங்கள் மாறி இருக்குது, எங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, புரட்சித் தலைவர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் அவ்வளோ மீடியா, செல்ஃபோனு, பெண்களே வெளியே வர மாட்டாங்க. ஓகே சார். டீ கடையில் போய் டீ குடிக்க மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப பொத்தி பொட்ட பிள்ளைங்களை வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆமாம் சார். கடைகள் கூட அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. தந்தை பெரியாருடைய கருத்து வாழ்ந்து பெண்கள்லாம் சமத்துவமாகி இன்றைக்கி எல்லா துறையிலும் அவங்க ஈடுபட்டு இன்றைக்கி இருக்கிற யங்கர்ஸு இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே சார். அதில் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த புதிய இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நாளைக்கு இன்னொருத்தர் வாங்க, நாம் இருக்கிற காலம் போக போக ஒருத்தர் மாறிட்டு இருப்பாங்க. ஓகே, ஆமாம், அதில் ஒன்றும் அதிசயம் கிடையாது. இருந்தாலும் வெற்றி பெற்றவர்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம். அந்த இளைஞர்களை எவ்வளோ கட்டுக்கோப்பாக நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி, இன்றைக்கே நான் 2-3 நாளில் தவறான ஓகே, ஆமாம் எம்எல்ஏவே ஒரு இதெல்லாம் டான்ஸு மது அருந்திக்கிட்டு ஆடுறது, ரோட்டில் பைக்கை போட்டு மறிச்சிக்கிட்டு இருக்கிறது, பிள்ளைங்களை தவறாக வழி நடத்தாமல், தந்தை பெரியார் காலத்தில் திராவிட கழக ஆட்சியில் அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மாணவர்கள் எப்படி தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செஞ்சு போகிறாங்க அந்த மாணவர்களை நினச்சி பார்த்து அந்த ஒழுங்கினத்தை கடைப்பிடிக்கணும்னு என் அன்பு வேண்டுகோள். ஏன்னா நம்ம ஜெயிக்க வச்ச மக்களுக்கு அவங்கள தவறான பாதையில் நம்ம வழி நடத்திடக்கூடாது. நல்ல பாதையில் அவங்க வழி நடத்தி நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் விதைக்க வேண்டும் இளைஞர்கள் தான் என் அன்பு வேண்டுகோள். இது தொடர்ந்து ஒரு மோசமான நிலைக்கு போனால் அந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் அவப்பெயர்கள் உண்டாகும். பொதுமக்கள் முகம் சொலிக்கிற மாதிரி நடந்துக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்தணும். ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க 1,70,00,000 பேர், விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவங்க 3 கோடி பேர் இருக்கிறாங்க. அதிமுக 1,32,00,000 வாக்கு, திமுக 1,54,00,000 வாக்கு, சீமான் 19,00,000 வாக்கு, சசிகலாமா ஒரு 17-18 லட்சம் வாக்கு, நாம் தமிழர் வேல்முருகன் சார் ஒரு 3-4 லட்சம் ஓட்டு, கிட்டத்தட்ட ஆதரவோட எதிர்ப்பு 2 மடங்கு வாக்குகள் பதிவாயிருக்கு. அந்த மக்களுக்கு சேர்த்து அவர் ஆட்சி நல்வழி நடத்தணும். அதுதான் என் அன்பு வேண்டுகோள். ஏன்னா நமக்கு தலைக்கு பதவி வரும்போது தலக்கணம் இருக்கக்கூடாதும்பாங்க. விஜயோட மென்மையான போக்கு எனக்கு தெரியும். மிக மென்மையாகவும் அமைதியான போக்கு கொண்டவர். அதே வழியில் அவருடைய இளைஞர்களையும் கட்டுக்கோப்பாக பெண்கள்லாம் ஆபாச வார்த்தைகள்லாம் பேசுவதை தவிர்த்து நல்வழிப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுதான் அவருக்கு நான் அன்பு வேண்டுகோளாக வைப்பேன். இப்போலாம் நிறைய பேர் வந்து நேற்று கட்சி தொடங்கி ஒரு ரசிகர் நற்பணி மன்றம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயம் வந்து மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரசிகர் நற்பணி மன்றம் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கா சார்? எனக்கு எப்போவே இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் ஐயாவோட நான் ஏற்கனவே கேப்டன் விஜயன் சார் இருக்கும்போது அவருடைய கட்சியில் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏவாக நான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. சூப்பர் சார். அப்போ அந்த மக்கள் நல்ல கூட்டணியில் நான் உடன்பாடு இருக்கும்போது விளையிட்டேன். தொழிலும் பிஸ்னஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வலியுறுத்தினார் ஒரு முறை. ஒரு சின்ன தகவலை நம்ம கடையில் நடக்கும்போது அந்த கடைக்கே வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, அப்போ அவர்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் அரசியல் பேசினேன். ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி, அப்போ அறிவாலயம் கட்டண விஷயம் 1989 தான்
அந்த அறிவாலயம் கட்டிட்டு நான் அங்கேயே படுத்திருந்து 89 ஆட்சி கலைக்கும் போது நான் அங்கே இருந்தேன் அறிவாலயத்திலேயே. ஓகே இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைகளை திறந்தேன். ஓகே சார். அப்போ நான் திறக்கும் போது எல்லாமே நேரடியாக திமுக கொடி கட்டி தான். எங்கள் அப்பா திமுககாரர், ஓகே அந்த ரத்தம் எனக்கு ஓடுதுங்க ஐயா, நானும் ஒரு திமுககாரன் தாங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நான் பகிர்ந்து பேசினேன். ஓகே அந்த அளவுக்கு தளபதி நம்ம கூட இருந்தார். எப்போவுமே எனக்கு அது ஈடுபாடு உண்டு. ஆனால் ஒரு நாகரீகத்தோட, ஒரு அடக்கத்தோட, பண்போட, அதை மீறி நான் பேசுறது கிடையாது. ஓகே நான் பேசினா அது இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கணும். அநாகரிகமான விஷயத்தில் நான் பேச மாட்டேன். கண்டிப்பாக. ஏற்கனவே நான் அரசியலில் தான் இருக்கேன். எல்லாரும் விரும்புகிறாங்க. இப்போ என் பொண்ணு கல்யாணத்தில் பார்த்தீங்களா, வராத தலைவர்களில் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் முதலமைச்சர் அவரெல்லாம் வந்து 3/4 மணி நேரம் இருந்தார். திருமலம் சார், வைகோ, அண்ணா அறிவாலயம் மொத்தமாக இருந்தாங்க. ஓகே சார். அப்போ அமைச்சர் சுப்பிரமணிய அண்ணன் எல்லாமே ஈட்டு இன்னார் தான் இல்லை தமிழகத்தில். இந்த பக்கம் சைத துரைசாமி அண்ணன், அப்படி ஒரு தமிழர்களுக்கான ஒரு மனிதனாகிட்டேன் தமிழ் செல்வன் நான். அதனால் நான் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான். எங்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், என் அன்பண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், அவரும் என் மேலே அன்பு கொண்டவர், என் உடல் மேலே அன்பு கொண்டவர். இப்படியெல்லாம் ஒரு 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 எல்லாருக்கும் ஒன்றும் ஆகிட்டேன். அதே மாதிரி தான் நான் தலைவர்களையும் விரும்புவேன். ஏன் அசிங்கமாக இந்த ரசிகர்கள் சண்டை போடுறதா எனக்கு பிடிக்காது. ஒரு பண்போடு இருக்கணும். நம்ம எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக தான் கட்சி வச்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் அதுக்காக தான் ஃபைட் பண்ணுறோம். நேர்மையான ஆட்சி தரணும், ஊழலுக்கு கூட தான் வரோம், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் தான் எல்லா கட்சியுமே வருது. அப்புறம் ஏன் வன்முறையான பேச்சு, ஆபாச பேச்சுக்கள்லாம் இருக்குது, அது தவிர்க்கப்படணும்னு நான் நினைப்பேன் உள்ளுக்குள்ளே. அப்படியே அரசியலுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் இன்றைக்கும். நான் அதுக்காக தனியாக மண்டலம், எனக்கு ஏற்கனவே நம்ம ஒரு மண்டலம் ஒன்று வைக்கலாம்னா நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பிடித்தவங்க இருக்காங்க. விரைவில் அதுக்கான ஒருங்கிணைப்பு பண்ணுறதுக்கு ஒரு மன்றத்தை ஆரம்பிக்க போகிறோம். அது நம்ம தமிழவே உள்ளே வச்சு, தமிழ் ஆர்ஆர் மன்றம்னு கூட இப்படி என்ன என் தமிழை பிரிக்க முடியாது. என்கிட்ட என் பேர் தமிழ்ச்செல்வி, என் பையன் பேர் தமிழரசு, என் பொண்ணு பேர் தமிழ்ச்செல்வி, இப்படி தமிழ்லேயே தான் என் பேத்தி பேர் தமிழ் ஸ்ரீ. அதுதான் என் உயிர் எனக்கு. அதனால் அதை சார்ந்து இருக்கும் எப்படி மன்றங்கள். என் வாழ்க்கை பிறருக்கு ஒரு உதாரணமானதாக இருக்கணும். நான் எந்த பாதிப்பையும் இளைஞர்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அதை தான் நான் விரும்புகிறேன். ஒரு ஒழுங்கினம், ஒரு ஆபாசமான பேச்சுகளே இல்லாமல் தொழில் கவனத்தோட நல்ல ஒரு மனிதர்கள், அறிவு சார்ந்த பிள்ளைகளை கொடுக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். எந்த வன்முறைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எல்லோரையும் மதிக்கணும். முன்ன ஒன்றே உயர்வாக நினைக்கணும்னா மற்றவங்களை நீ உயர்வாக பேசு, தன்னால் நீ உயர்வாய். பிறரை தாழ்த்தி தாம் உயர முடியாது. என்றைக்கும் பிறரை உயர்த்தி தான் நம்ம உயர முடியும். அந்த பண்பு வேணும் இளைஞர்களுக்கு. அதை நோக்கி தான் போகிறேன். தமிழ் இந்த உலகத்திலே தமிழர்கள் தான் அத்தகைய பண்பு உள்ளவர்கள். இன்றைக்கி ஈழப்போரை எடுத்துட்டிங்களா, ஒரு விடுதலை புலிங்க கூட அந்த சிங்கள மக்கள் மேலே தாக்குதல் நடத்தினதே கிடையாது வரலாற்றிலேயே. ஆனால் சிங்களர்கள் தமிழர்களை எத்தனை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, பெண்களை கொடூரனுங்க. அதனால தான் அது எப்படி அந்த சாபன்னா அவனை விட்டு போகலை. அதுதான் தமிழ் பண்பாடு. ஒரு இராணுவம்னா இராணுவத்தை மட்டும்தான் விடுதலை புலிங்க தாக்குவாங்க. அது தமிழினுடைய பண்பு அதுதான். பிறர் மனசையோ பிறரையோ காயப்படுத்துகிறவங்க கிடையாது. அதுபோல் தமிழர்கள் ஏற்கனவே ஒரு பண்பானவர்கள். அந்த பண்பை சிதைக்காமல் சிதறாமல் காப்பாற்றி இளைஞர்களை நல்வழி நடத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம். அற்புதம் சார். அடுத்த சிஎம் எலெக்ஷனில் உங்களை பார்க்கலாங்களா? இப்போவே நம்ம எல்லாம் சிஎம் தான். சிஎம்ஏ என்ன சொல்கிறாரு, உங்களால் தான் நம்ம முதலமைச்சரானது தானே சொல்கிறாங்க. இப்போ விஜய் கூட என்ன சொல்கிறாரு, 30 ஆண்டுகளே என்னை வாழ வச்சிங்க, நான் ஒரு 30 ஆண்டு உங்களை வாழ வைக்கிறேன். முதல்ல நம்ம 30 ஆண்டு அவரை வாழ வச்சிருக்கோம்னு சொல்கிறாரு இல்லையா மேடையில். ஓகே சார். அப்புறம் எல்லாரும் சிஎம் தான். சார் இப்போ நம்ம சிஎம்மாக ஆகியிருக்கார் விஜய் சார். விஜய் சாரோட மூவிஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கடைசியாக பார்த்த மூவி எது சார்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓகே. சட்டம் ஒரு இருட்டரை அவர் எடுக்கிற காலத்துலேருந்தே நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜயகாந்த் ரசிகர். ஓகே. கலைஞருடைய எழுத்தாற்றலை மிகவும் விரும்பி ரசித்து வாழ்ந்தவன். ஓகே. எம்ஜிஆர் சாரை, சிவாஜி சாரை, முக்கியமாக எம்ஆர் ராதா சாரெல்லாம் அவ்வளோ ரசித்தவன் நான். ஓகே. இந்த சட்ட ஒரு இரட்டையிலிருந்து நான் அவரை, சந்திரசேகர் சாரை ரசித்தவன். அவரும் போன மாதம் கூட பிரியாணி சாப்பிட்டு சோமனா மரத்துக்கு ஃபோன் போட, நானும் கங்கைமான் சார், பாரதி ஐயா மாடியில் ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் 3 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்துருந்தோம். எல்லோரும் இருந்தாங்க, எல்லோரும் பக்கத்தில் பேரரசு எல்லாம் இருந்தாங்க. அந்த இதில் உட்காந்து சாப்பிடும்போது கூட பிரியாணி நல்லா இருக்கு எடுத்துவான்னு சார் கேட்குறாரு. அந்த அளவுக்கு எனக்கு அவர் அறிஞ்சவன். அவர் எப்போவுமே இப்போ இல்லை, அன்றைக்கு இருந்து 30 ஆண்டுகளாக விஜயை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் போராடிய ஒரு உண்மையான மனுஷன் அவர். ஓகே சார். நீங்கள் நினச்சிட்டீங்க 2 வருஷம் டிவிக்கே தான் கட்சி தொடங்கி, இதுக்கான விதையை அவர் அந்த காலத்துலேருந்தே போட்டு கொண்டு வராரு. ஒரு வர ஜாகிசன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, கலைஞர் முதலமைச்சர். அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 20 ஆண்டு 5 ஆண்டுக்கு முன்னாடியே இருக்கலாம். அதில் ஒருமையில் வந்து விஜய் சார் என்ன பண்ணுறாரு, கருணாநிதி அவர்களேனாரு. கொஞ்சம் திமுகலாம் கோவம் வந்துருச்சு.
முதலமைச்சராக இருக்கார். அந்த மைக்கில் அவர் பேசுகிறாரு. அதுக்கு வெளியே போகும்போது சில கோஷங்கள், கண்டனங்கள். உரிமையில் இப்படி பேசுகிறாரு கருணாநிதினு, கலைஞர் கருணாநிதின்னு இருக்கலாம், இல்லை முத்தமிழறிஞர் அவர் அழைப்பாங்க. இப்படிலாம் அழைக்காமல் கலைஞர்ன்ட்டார். மறுநாள் அந்த பிரச்சனையில் சந்திரசேகர் சார் பேட்டி கொடுக்குறாரு. என் மகனும் ஒரு காலத்தில் முதலமைச்சர் தானே, பேர் சொல்கிறதுல என்ன கருணாநிதி தானே சொல்ல முடியும்னு பேசினார். அப்போ இந்த அரசியல் விதை எங்கே போட்டிருக்காங்க தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போவே விதைச்சிருக்காங்க, அப்போவே அமைச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு முறை ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆதரவுலாம் கொடுத்தாங்க. அது நாடறிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவங்களே ஒரு சந்திரசேகர் சார் ஒரு திமுககாரர் தான், பயங்கரமாக சொல்லுவேன். அதனால் அவங்க இன்றைக்கி அரசியல் வரல, அவர் திட்டமிட்டு 30 ஆண்டுகளாக பயணித்தாங்க. அவர் படங்களை பார்ப்பது உண்டு. நான் அது எங்கள் அன்பன் பேரரசு இயக்கன அந்த சிவகாசி திருப்பாச்சிலாம் என்னால் மறக்கவே முடியாது. கலைத்துறையில் அவர் ரசிக்கக்கூடிய மனிதனாக மட்டும்தான் வந்திருக்காரு. அதே மாதிரி அரசியலையும் அனைவரையும் எப்போ மகிழ்விக்கக்கூடிய மனிதனாக வந்தால் மகிழ்ச்சி. இன்னும் ஒழுங்கினப்படுத்தி இந்த தொண்டர்களை வழி நடத்துறதுல அவர் மிக கவனம் எடுக்கணும். சார், நீங்கள் அந்த காலத்து படங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்களா? இப்போ நியூ ஜென்ரேஷனில் வந்திருக்க மூவிஸ்லாம் ஏதாவது புது மூவிஸ் பார்த்துருக்கீங்களா சார்? அந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு அதிசயமாக இருந்தது எம்ஜிஆர் சார்லாம் பார்த்தா. ஓகே. இந்த காலத்துலலாம் இன்றைக்கி அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த காலத்தாலும் இல்லையா, நாங்கள் அவ்வளோ மோகம் கிடையாது. சினிமா மோகம் எனக்கெல்லாம் கிடையாது. திறமைகளை ரசிக்கிறோம், கலையை ரசிக்கிறோம், அது வேறு. அது மேலே ஒரு வெறித்தனம் கிடையாது எனக்கு. நல்ல படங்களை நான் காண தவறுவது கிடையாது. நல்ல கருத்துள்ள படங்களை நான் இன்றைக்கி ஆதரித்து பார்த்து கொண்டு தான் இருக்கேன், எல்லா திரைப்படங்களையுமே. இப்போ புதுசாக வந்த மூவியில் எந்த மூவி இந்த படத்தில் கருத்து நல்லா இருக்குன்னு நீங்கள் வியந்து பார்த்துருக்கீங்க சார்? நிறைய நம்ம விவசாயத்தை பற்றிலாம் எடுத்தாங்க இல்லையா, ஓகே, அதெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல படங்கள். விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் நடித்தது நிறைய படங்கள் இருக்குது. ஒன்றொன்று தனிப்பட்ட முறையில் சொல்லத்தும். ஏன்னா எனக்கு அதிகம் சினிமா விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். நான் நடித்த படத்தவே எடுத்து வச்சிட்டேன், வெளியிடலை. ஓகே சார். வேல்பர்பாறை எடுத்த நான் கடவுள் 2வே பேரரசு சார்லாம் இயக்குனாரு. அதவே நான் வேண்டான்ட்டேன். சார், எப்போ வரும் தெரிஞ்சுக்கலாங்களா? வராது. ஏன் சார்? வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் நடித்த காட்சிகளை பார்த்தேன். அதில் எனக்கு 10 ஹீரோனிஸு. ஓகே. அது விஜய் சார் செஞ்சால் சரி, எம்ஜிஆர் சார் செஞ்சால் நல்லாயிருக்கும். தமிழ்ச்செல்வம் செஞ்சால் நான் ஈழத்தோடைய 10 ஆள்னா நீங்கள் வாழ்கிறேன். அது எனக்கு உடன்பட்டு வரல. அந்த காட்சி அமைப்பில் வேல்பர்பாறை இயக்குனாரு சார். அதை நீங்கள் அப்போ இது பண்ணி வேற 10 ஹீரோயின் இருக்குது, நீங்கள் கம்மி பண்ணிட்டு ஓகே ஒரு ஹீரோயின் போதும்ன்ட்டு அந்த மாதிரி கதைக்களம் கொண்டு போயிருக்கலாம் இல்லையா? அது கொண்டு போகலாம். ஏதாவது வாயில் பேசுகிற கதையை அந்த சினிமா வச்சு 10 பேரையும் தூக்கிவிட்டு அப்புறம் படத்தில் எதை காட்டுறது, அது முடியாது. அதனால் படத்தையே வேண்டான்ட்டு. ஓகே சார். ஃபியூச்சரில் நீங்கள் படம் நடிக்கக்கூடிய சான்சஸ் ஏதாவது இருக்குங்களா? நல்ல சின்ன சின்ன வேடங்கள் இருந்தால் ஓகே, கண்டிப்பாக எனக்கு நேரம் இருந்தால் நடிச்சு கொடுப்பேன். எப்படி சார், அப்பா கேரக்டர் இல்லை பிஸ்னஸ்மேன் கேரக்டர் மாதிரி எந்த மாதிரி ரோல்ஸ் நீங்கள் எடுத்து நடிப்பீங்க? டைரக்டருக்கு என்ன ரோல் தேவைதோ அதை தான் செய்யணும். நமக்கு இந்த ரோல் தான் நடிப்புங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் விஜய் சாரோ ரஜினி சாரோ இல்லை நம்ம அஜித் சாரோ கிடையாது. சொல்கிறத செய்வோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பொன்னான நேரம் எங்களோட செலவழித்ததில் உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம RR தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இட்ஸ் சைனிங் ஆஃப் பை விஜய் ரேஷ்மி. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.